புத்தகத்தை வெளியிடுமாறு திரு கே அண்ணாமலை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு திரு டிகேபி அவர்கள் மரியாதை செய்வார். கரகோஷங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் அத்திக்கடவு நாயகன் என்ற புத்தகத்தை வெளியிட திரு டி கே பெரியசாமி ஐயா அவர்கள் வாங்க. இது ஒரு நமது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நமக்கு இருக்கிறது. மிக்க நன்றி. அண்ணாமலை அவர்களுக்கு குளம்குட்டை நீர் நிரப்பும் இயக்கம் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அன்னூர் கணேசன் அவர்கள் மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு சிஎச்ஐ குடும்பத்தின் சார்பாக பஞ்சாபகேசன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார். பெரிய மகன் பஞ்சாபகேசன். திரு சொக்கலிங்கம் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். சுப்பு அவர்கள் மரியாதை செலுத்த விரும்புகிறார். திரு டி கே பெரியசாமி அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு பரமேஸ்வரன் அவர்கள் மாலை செலுத்துவார். அன்னூர் நடராஜன் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு செந்தில்வேல் அவர்கள் மரியாதை செலுத்துவார். திரு பூபதி அவர்களுக்கு கார்த்திகேயன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். அவினாஷி ரோட்டரி சங்கத்தின் 26-27க்கான தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர் இங்கே இருப்பது நமக்கு பெருமை. திரு அண்ணாமலை ஜி அவர்களை திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக பேசுமாறு
அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விவசாய பெருமக்கள் 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே போராடி இந்தியா விவசாயிகள் போராடி திட்டம் வெற்றி பெறுவது ரொம்ப குறைவான திட்டங்கள் மட்டும்தாங்க ஐயா. விரல் விட்டு எண்ணிடலாம். இன்னைக்கு இந்தியாவில் விவசாயிகள் தாமாக முன்னெடுத்து ஒரு போராட்ட களத்தை அமைதியான அறவழியிலே போராடி ஜனநாயக முறையிலே வெற்றி கண்டு இன்னைக்கு ஒரு திட்டத்தை முழுமைப்படுத்தி இங்க விவசாய பெருமக்கள் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருமக்களுக்கும் கூட ஒரு திட்டத்தை எப்படி போராடி வெற்றி காண்பது என்பதற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பொறுத்தவரை அது ஒரு இன்னைக்கு வரும்பொழுது உங்கள் அனைவரையும் பார்த்து நான் சொன்ன முதல் வார்த்தையே அத்திக்கடவு வணக்கம் என்று நான் சொன்னேன். காரணம் அது 2001, 2006 காலகட்டத்தில் அந்த பகுதிக்கு யார் வந்திருந்தாலும் கூட அது அத்திக்கடவு வணக்கம் என்றுதான் மக்களை நீங்கள் அழைப்பீங்க. அந்த 10 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டம், சாதாரண வேலை இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதர் அதை முன்னின்று நடத்தியவர். 97 ஆண்டுல அகவையில கர்மயோகியாக வாழ்ந்து மறைந்து இறைவனில சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருக்காக அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அம்பலவான செட்டியார் ஐயாவுடைய பிறப்பு சாதாரண ஒரு பிறப்பில் 1927 ஐயா பிறந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண வாழ்க்கையாக ஒரு வாழவில்லை. பாருங்க, அவருக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது 20 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். 1947 என்பது அவருக்கு 20 ஆண்டு. 1959 கொங்கு நாடு டிரான்ஸ்போர்ட் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு 32 வயசு. படிப்படியாக நகைக்கடையை நடத்துறாங்க. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்த பொழுது அதை எதிர்த்து நகைக்கடையை மூடுறாங்க. ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் இருக்கக்கூடிய எல்லா சுப காரியத்திற்கும் கூட மாங்கல்யம் என்பது இங்கிருந்து தான் ஐயா செஞ்சு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாழ்க்கையை பாருங்க. இந்த பஸ் கம்பெனியை கூட 1970-71 காலகட்டத்தில் எஃப்சி புதுப்பிப்பதற்கு உரிமங்கள் புதுப்பிப்பதற்கு லஞ்சம் கேட்ட பொழுது அதையும் வேண்டாம் என்று நிறுத்தியவர் ஒரு காந்தியவாதி. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காந்தியவாதி. சுதந்திரம் வந்த பொழுதே 20 ஆண்டுகள் முழுமையாக அந்த இளமை பருவத்தை எல்லாம் தாண்டி வாழ்க்கை புரிய ஆரம்பித்திருக்கக்கூடிய பருவத்துல தன்னுடைய அறப்போராட்டத்துல நேர்மையான ஒரு குணத்துல இந்த பகுதியெல்லாம் உயர்த்தி தன்னையும் உயர்த்தி கொண்டு கடைசியில தன்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கையில் ஒரு பெரும் போராட்டமாக அவிநாசி அத்திக்கடவு போராட்டத்தை பெருமையாக கையில் எடுத்தார். அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படிப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது. ஆண்டவனுடைய ஒரு கட்டளை பாருங்க. போன ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2024 ஐயாவுடைய வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது ஐயா. அவர் இறந்து 13 நாட்கள் கழித்து அவருடைய இல்லத்திற்கு சென்று ஐயாவுடைய குடும்பத்தினெல்லாம் சந்தித்து ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருந்து சரியாக 1 வருடம் கழித்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஐயாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய பாக்கியமாக இதை நான் கருதுகின்றேன். சரியாக 1 வருடம். இந்த பகுதியில் ஆட்டோ ரிக்ஷா வருவதற்கு காரணமாக இருந்தவங்க, மும்முனை மின்சாரம் 3 phase கரண்ட் வருவதற்கு காரணமாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே ரீப்ராசஸ் பிளாஸ்டிக் அந்த தொழிலெல்லாம் முதலாக இங்கே கொண்டு வந்தவர். ஒரு சுகர் மில் அந்த பகுதி கொண்டு வந்து முன்னாள் ஜனாதிபதி ஐயா ஆர் வெங்கட்ராமன் அவர் கையில திறப்பு விழா நடத்தியவர். ஒரு முன்னோடி, தொழில்துறையில முன்னோடி, தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதில் ஒரு முன்னோடி, அறவழியில வாழ்ந்த ஒரு முன்னோடி, காந்தியவாதியாக இருந்தவர். இதையெல்லாம் தாண்டி இது 1800 காலகட்டத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. இது இன்னைக்கு நேற்று நாம் பேசணும். நம்முடைய ஆவணங்களை பார்க்கும் பொழுது 1834 ஒரு ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் அவர் அப்பவே சொல்றாரு, நீங்க பாருங்க 2 நதிகள்ல மழை அதிகமாக வரும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. 2 நதியில நொய்யல்ல பவானி நதியில வெள்ளப்பெருக்கு போகுது. ஆனா மேட்டு பாங்காக இருக்கக்கூடிய சில இடங்கள், அது அன்னூராக இருக்கட்டும்,
அவினாசியாக இருக்கட்டும், நம்பியூராக இருக்கட்டும், 1834 ஆங்கிலேய பொறியாளர் எழுதுறார். ஆனா மேட்டுப்பாங்காக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மட்டுமே தண்ணீர் வராமல் இருக்கு, ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்று. அதன் பிறகு 1905 சென்னை மாகாணத்தினுடைய முதன்மை பொறியாளராக இருந்த ஐயா ஆரோக்கியசாமி முதலியார் அவர்கள், அப்ப அவர் மேல் பவானி திட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதாவது பவானி நதியில மலைப்பாங்கான பகுதியில ஒரு அணையை கட்டி அதிலிருந்து தண்ணியை திருப்பி கொண்டு வந்து அன்னூர், காரைமடை, அவினாசி இந்த பகுதிக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். 1957 67 மிக அற்புதமான ஒரு மனிதராக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா மாரப்பன் அவர்கள், அவருடைய புதல்வன் ஐயா இங்க இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் இதை கர்ம வீரர் காமராஜர் ஐயா எடுத்துட்டு போறாங்க, இதை கொண்டு வர வேண்டும் என்று. நம்முடைய கெட்ட நேரம் காமராஜர் ஐயா தேசிய அரசியலுக்கு போன காலகட்டத்தில் அதை நாம் செயல்படுத்த முடியும். 1993 காலகட்டத்தில் MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த கையில் எடுக்கிறாங்க. 12 நாட்கள் பாத யாத்திரை நடக்குது ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு. 1998 சென்னிமலையிலிருந்து காரைமடை வரை வாகன பேரணி எடுக்கிறாங்க ஐயா. அதையும் நாம் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் பொழுது ஐயாவும் இதை பற்றி பேசுறாங்க. இந்த நேரத்தில் 2001 2006 இந்த பகுதியில பொது வேட்பாளரை, தண்ணீர் வேட்பாளரை நீங்க நிறுத்துறீங்க. 2001 உங்களுடைய பொது வேட்பாளர் தீர்மானம் செய்கின்றார், வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பது. அப்பவே 30,000 தாண்டி ஒரு பெரிய வாக்குகளை பெறாங்க. 2006 மறுபடியும் ஒரு பொது வேட்பாளர், எந்த கட்சி இந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்களோ உங்களுக்கு எங்களுடைய வாக்கு என்பதற்காக 2006 மறுபடியும் ஒரு பொது வேட்பாளர். அந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் இங்கே வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கு மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு தேசிய கட்சி நாங்கள் வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் என்று சொல்வதில் தேசிய கட்சியில பெரிய விஷயம் ஐயா. ஏன்னா இதே கட்சியில நானும் தலைவராக இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் எவ்வளவு கடினமான விஷயம். அன்னைக்கு அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இதை சாதித்து காட்டினார்கள். இந்த அறவரி போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இன்னும் காத்திருப்பு போராட்டம், 1000 பேருக்கு மொட்டையடிச்சு போராட்டம், வாகன பேரணி, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் தீர்த்த காவடி யாத்திரை, அதையும் தீர்த்த கூட யாத்திரை, அதையும் தொடர்ந்து செய்து உச்சபட்சமாக 2016 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்திய மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள் அவினாசி பகுதியை நோக்கி, அத்திக்கடவு பகுதியை நோக்கி. இன்னொரு விவசாய பெருமக்கள் அறப்போராட்டத்தில் இப்படியும் போவாங்களா, சாகும் வரை உண்ணாவிரதம் என்பதை கையில் எடுப்பாங்களா? பிப்ரவரி 8ஆம் தேதி ஆரம்பித்து அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்கள் காத்திருப்போம் என்று விவசாய பெருமக்கள் ஆரம்பித்த உங்களுடைய போராட்டம், அன்றைக்கு இருந்த நம்முடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் 19/2/2016 இதை நிறைவில் கொண்டு வந்தாங்க. ரூல் 110 அதன் மூலமாக சட்டப்பேரவையில் அன்றைக்கு அதை அறிவித்து 3,27,00,000 இந்த திட்டத்தை, அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை கொண்டு வருவோம் என்கின்ற உறுதி அளித்து அது 2020 அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னைக்கு நாம திறந்து வைத்திருக்கின்றோம். அது பின்னாடி அதுக்கு வரணையும். இந்த இடத்துல ஐயா அம்பலவாணன் செட்டியார் ஐயாவுடைய பங்கை நாம பார்க்கிறோம். சரித்திரம் ஐயா யாரெல்லாம் இருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் இதற்கு ஒரு கர்மயோகி தேவைப்பட்டான். இதை கையில் எடுத்து இதை கொண்டு செல்வதற்கு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த கர்மயோகி நேர்மையும் நாணயம் இருக்கணும். அப்பதான் ஐயாவை நம்பி கூட 4 பேர் வருவாங்க. ஆனா 4 40 மாறி, அது 400 மாறி, 4000 மாறி, அவ்வளவு பெரிய ஒரு படையாக இது மாறி, அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஐயாவை பொறுத்தவரை இன்னும் சரித்திரத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் கொடுத்தது 1990 விவசாயிகள் பயன்பெறுவதற்காக குளம் குட்டை நீர் நிரப்பும் திட்டம் என்கின்ற பெயர்ல திட்டத்தை ஐயா தொடங்குறாங்க. மக்கள் தலைவர் ஐயா கருப்பையா மூப்பனார் அவர்களை ஈரோட்டில் சந்திக்கிறாங்க. ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த திட்டத்திற்கு அத்திக்கடவு அவினாசி திட்டம் என்கின்ற பெயர் வைக்கலாமே அப்படின்னு அவரும் ஐயாவுடைய மனதில் இது போடுறாங்க. கர்மயோகிகள் பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் சேர்ந்து 2014 அத்திக்கடவு அவினாசி திட்ட போராட்ட குழு கூட்டமைப்பாக தொடங்கி 2016 சாகும் வரை உண்ணாவிரதமாக மாறி இது மாறிச்சுங்க. இப்ப அம்பலவாணன் செட்டியார் ஐயா அவருக்கு மிகச் சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய அவருடைய பேத்தி சிவகாம சுந்தரி ஆனந்த நடராஜன் அம்மா அவர்கள் மிகச் சிறப்பாக அத்திக்கடவு நாயகன் என்கின்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அத்திக்கடவு நாயகன் என்ற பெயரை சூட்டி இன்னைக்கு மேடையில் அந்த புத்தகத்தை இன்னைக்கு கர்மயோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்ப கோரும் இயக்கத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய ஐயா PK பெரியசாமி அவர்கள், பொருளாளராக இருக்கக்கூடிய ஐயா SMR நடராஜன் அவர்கள் இருவரும் என்னோடு இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளர் ஐயா முருகபூபதி அவர்கள், ஆலோசகர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும். இந்த மாதிரி சாதாரண நிகழ்வுகளை
ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்து மறைந்த பிறகு அவருடைய சந்ததி முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை எல்லாம் இணைந்து ஒட்டுமொத்தமாக இது குடும்ப நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா கணேசன் அவர்கள், ஐயா சுப்பு அவர்கள், அத்திக்கடவு சுப்பிரமணியன் தனக்கென்று ஒரு தனி பெயரை இந்த பகுதியில் விவசாய பெருமக்களுக்காக பாடுபட்டு எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் வேலுச்சாமி அண்ணன் அவர்கள், சம்பத்குமார் அண்ணன் அவர்கள், அன்னூர் வெள்ளியங்கிரி அவர்கள், தங்கமுத்துசாமி அவர்கள், நால்ரோடு மூர்த்தி அவர்கள், பழனிசாமி ஐயா அவர்கள், களம் சதீஷ்குமார் அவர்கள், ஆனந்தி அவர்கள், முருகபூபதி அவர்கள், அவினாஷி ராமச்சந்திரன் அவர்கள், வக்கீல் ரங்கசாமி அவர்கள், சாமிநாதன் அவர்கள், நவீன் பிரபு அவர்கள், பிரபாகரன் அவர்கள், விஷ்ணு பிரபு அவர்கள், வெற்றிவேல் அவர்கள், ரமேஷ்குமார் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர், 15 ஆண்டு காலமாக நண்பராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவராமகிருஷ்ணன் அவர்கள், என்னோடு இணைந்து இந்த விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் கரு மாரிமுத்து அவரோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டர்கள், பகுதியுடைய எல்லா தலைவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த திட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினர், குறிப்பாக ஐயாவுடைய மகன் பஞ்சாபிகேசன் அவர்கள், சொக்கலிங்கம் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், நிர்மலா அவர்கள், மகள் மீனாட்சி அவர்கள், கஸ்தூரி அவர்கள், வாணி அவர்கள், கௌரி அவர்கள், பேர குழந்தைகள் அவர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான கர்ம யோகிக்கு வாழ்ந்து மறைந்த பிறகு 97 அகவை கடந்து முடிந்து இன்னைக்கு 98 வயது ஆகியிருக்கும் ஐயாவுக்கு. இந்த நேரத்தில் அதையெல்லாம் தொகுத்து படங்களோடு முக்கியமான ஒரு புத்தகத்தை ஆவணப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். காரணம், அடுத்த கட்ட தலைமுறைக்கு தெரிய வேண்டும் இந்த திட்டம் எந்த பாதையெல்லாம் கடந்து வந்துச்சு, எத்தனை பேர் கர்மயோகிகளாக தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இதற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று என்னை போன்ற இளையவர்களுக்கு தெரிய வேண்டும், அடுத்த கட்ட இளையவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை ஆவணப்படுத்தி இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாதாரண வேலையிலமா ஒரு ஆண்டு உங்களுடைய இல்லத்திலே சந்திக்கும் பொழுது இதை சொன்னீங்க. அதை ஒரு ஆண்டுக்குள்ள அந்த புத்தகத்தை முடித்து அற்புதமான தலைவர்கள் எல்லாம் அழைத்து யாரெல்லாம் ஐயாவோடு பணி செய்தார்களோ அவர்களை ஞாபகம் வைத்து இந்த விழாவிற்கு நீங்கள் அழைத்து அவர்கள் முன்னால் இந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் ஐயா எங்கிருந்தாலும் கூட நமக்கு தெரியும், ஐயா அவர்கள் இறைவனை சேர்ந்த பிறகு தன்னுடைய கண்ணை தானம் செய்தார், தன்னுடைய உடலையும் தானம் செய்தார், ரெண்டுமே தானம் செய்தார். அதனாலதான் ஆண்டவனுடைய பாருங்க, ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்த பிறகு சரியாக 10 நாட்கள் கழித்து இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2024 திட்டத்தை துவக்கி வைக்கிறார். சரியாக 10 நாட்கள் கழித்து ஐயாவுடைய கண்ணம் இந்த திட்டத்தை பார்த்து, ஆனால் ஐயாவுடைய கடைசி கட்ட நேரத்தில் அந்த திட்டம் தொடங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவனுடைய கட்டளை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2024 இந்த பகுதிக்கு வந்த பொழுது அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களோடு சென்று பார்வையிட்ட பொழுது, குறிப்பாக இந்த 3rd phase வாட்டர் பம்பிங் ஸ்டேஷனை நாங்கெல்லாம் போய் பார்த்தோம் ஐயா. அன்னைக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு பக்கம் இருந்துச்சு. எல்என்டியினுடைய பொறியாளர்கள் அங்கே இருந்தாங்க. அதை நாங்கள் சென்று பார்வையிட்டோம். கூட நம்முடைய கட்சி நண்பர்கள், தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. அதை சென்று பார்வையிட்ட பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்த்தோம், உண்மையாலுமே திட்டம் வந்துருமா, எல்லாமே அறகுறையா இருக்கு, இவங்க எதையுமே ஃபிட் பண்ண மாதிரி தெரியல. ஒரு பக்கம் விவசாய பெருமக்கள் எங்களுடைய நிலத்துக்குள்ள பைப்பு போது அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் நஷ்டீடு கொடுக்கல, இழப்பீடு கொடுக்கல. இன்னொரு பக்கம் அதை பார்க்கும் பொழுது முழுமைப்படாம அங்கங்க பாதியா பைப் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து விட்டு நம்முடைய தலைவர்கள் சொன்னோம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2024ஆம் தேதி நாங்க சொன்னோம். எல்என்டி இன்ஜினியர் கேட்கும்போது சொன்னாங்க, ஐயா ஒழுக்கமா பண்ணா 2 வாரத்தில் பண்ணிக்கலாம், நீங்க ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி 2024க்குள்ள நீங்க முடிக்கவில்லை என்றால் காலவரையற்ற உண்ணாவிரதத்துல நாங்களும் ஈடுபடுவோம். சில பேர் மறந்திருக்கலாங்க, சில பேர் ஞாபகம். இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய ஒரே ஒரு நாயகன் யாருன்னா விவசாயிகள். ஏன்னா 60 ஆண்டு காலம் ஒரு போராட்டத்தை நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எத்தனையோ பேருடைய பெயரை கூட நம்ம சொல்லல. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் யாரும் பெயரை சொல்வதற்காக இந்த திட்டத்துல பங்கேற்கல. அவர்கள் கர்மயோகிகளாக இளைஞர்கள் எத்தனையோ பேர் கிராமமா நடந்தவங்க. 2001, 6, 2010 இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியுங்க. கிராமமாக இளைஞர்கள் போய் ஒரு கிராமத்துல உட்கார்ந்து மக்கள்கிட்ட பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் நீங்க பாருங்கம்மா, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம 2006 தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு வேள்வியோடு நெஞ்சுரத்தோடு ஒரு திட்டத்திற்காக 30,000 பேருக்கு மேல ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இது இந்தியாவே அது சரித்திரம். அதை இந்த பகுதியில் நடத்தி காட்டியிருக்கிறோம். அதனால நிச்சயமாக இந்த புத்தகத்துல நீங்கள் எல்லோரையும் ஆவணப்படுத்தி இருப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரல. ஏன்னா ஐயாவுடைய இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுதே இதையும் நாம் பேசியாக வேண்டும். நீங்க இத்தனை குளம் குட்டைக்கு நீங்க தண்ணி கொடுத்துருக்கணும், ஆனா கொடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
ஒரு பக்கம் அரசியல்வாதிகளோடு போராடிய மக்கள் இன்னைக்கு இன்ஜினியர்ஸோட பொறியாளர்களோட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக சண்டை போடுறாங்க? அண்ணே, நீங்க இத்தனை குட்டைக்கு தண்ணி கொடுத்துருக்கணும், 1100 குட்டைக்கு மேல தண்ணி கொடுத்துருக்கணும், இன்னும் 30% குட்டைகளுக்கு தண்ணி போகணும். இந்த பம்பிங் ஸ்டேஷன் 6 பம்பிங் ஸ்டேஷனுக்கும் பிரைமரி செகண்டரி பவர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கணும், ஒரே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் சோர்ஸ் போயிருச்சுன்னா நீரை ஏற்றுவதற்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு ஐயா மேல இருக்கிறாங்க, முக்கியமான ஐயா, இதை இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரியசாமி ஐயா, நடராஜன் ஐயா அவர்களுக்கு தெரியும். இன்னும் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் பராமரிக்கணும். ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம், பராமரிப்பதற்கு குழு போட்டிருக்கிறாங்களா, பாதுகாப்பு குழு போட்டிருக்கிறாங்களா? கிடையாது. அதையும் செய்யணும். அதனால் மீதம் இருக்கக்கூடிய 30% குளம் குட்டைகளுக்கும் தண்ணி வரணும். பிரைமரி செகண்டரி பவர் சோர்ஸ் 2வது கனெக்ஷன் கொடுக்கணுமா? வால்வு ரிப்பேர், எத்தனையோ இடத்துல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, அதையும் சரி பண்ண. இதை தாண்டி அடுத்து இன்னும் 1400 குளம் குட்டைகள் அவர்களும் தயாராக இருக்கிறார். மேலே நானும் நம்முடைய ஐயா பெரியசாமி ஐயாவும் நடராஜன் ஐயாவும் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை பேசுவோம். அம்மா, குடிநீர் என்பது அது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். குடிநீர் மட்டுமல்ல, ஒரு விவசாயிக்கு விவசாய தண்ணீர் என்பதும் அடிப்படை உரிமை. இது ரெண்டுமே ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் விவசாயம் எப்படி இருக்குன்னா, தண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம், எங்களை மாதிரி தண்ணி இல்லாம கரூர் பக்கத்துல தொட்டம்பட்டியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு விவசாயம் தான் உண்மையாக இருக்கு. நாங்கள் அமராவதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை திட்டமாக மாற்றி எங்களுடைய தோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்மயோகிகள் போராடி கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி யாராக இருந்தாலும் கூட இது அரசியல் நிகழ்வு அல்ல, விவசாயத்தை மையப்படுத்தி அந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும். ஒரு விவசாயிக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமையாக அரசாணையாக வெளியிட வேண்டும். ஒரு விவசாயிக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது அடிப்படை உரிமை. அரசாங்கம் 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற மாநிலத்துல 51 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம் மத்திய அரசுல. இன்னைக்கு கோதாவரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் கிட்டத்தட்ட 5000 டிஎம்சி தண்ணிய அதை நம்ம பகுதி கொண்டு வந்து விட்டோம் என்றால் எந்த விவசாயினுடைய முகத்துக்கு கூட தண்ணீர் அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. இன்னைக்கு பாருங்க, ட்ரம்ப்புக்கும் நமக்கு என்னங்கம்மா சண்டை? ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விவசாயி இந்தியால ஐயாவுக்கு தெரியும், நீ சராசரியாக ஒரு விவசாயி இந்தியாவில் 1.8 ஹெக்டர், நம்முடைய நிலம் என்பது சராசரியாக இந்தியாவில் ஒரு விவசாயி பேர்ல 1.8 ஹெக்டர் இருக்கு. அமெரிக்காவில் சராசரியாக ஒரு விவசாயியுடைய பேர்ல 184 ஹெக்டர் இருக்கு. பெரும் விவசாயி 184 ஹெக்டர். அவங்க அரசு அவ்வளவு சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க. அவர்களுடைய பொருள் எனக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அரிசியினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய அரிசியினுடைய விலை குறைவு. நம்முடைய சோளத்தினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய சோளத்தினுடைய மக்காச்சோளத்தினுடைய விலை குறைவு. இன்னைக்கு அவ்வளவு சப்சிடி பெரும் விவசாயம் அவங்க அத்தனை பேர் செய்யறாங்க. அமெரிக்காவில் ஐயா உங்களுக்கு தெரியும், பெரியவங்க இருக்கிறீங்க, இந்தியாவில் 55% மக்கள் விவசாயம், 45% தான் சர்வீஸ் செக்டர் மேனுபேக்சரிங்ல இருக்கிறாங்க. அமெரிக்காவில் 0.8% மட்டும்தான் விவசாயம் பண்றாங்க. வெறும் 0.8. 1% அமெரிக்கா மக்கள் விவசாயிகள் கிடையாது, 0.8. ஆனா இங்கே 55% மக்கள். இன்னைக்கு ட்ரம்பினுடைய வேண்டுகோள் என்ன? அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா விவசாய பொருளுக்கும் எந்த விதமான வரியும் விதிக்காம உங்கள் நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. அது ப்ராசஸ்டு ஃபுட் ஜிஎம்ஆ இருக்கட்டும், வேற ஏதாவது இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் விடமாட்டோம் என்பதில் உறுதியா இருக்கிறார். நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்? நீங்க விடமாட்டீங்க. எல்லா நாடுகளும் வந்தாங்க, எங்கிட்ட பேசினாங்க, எங்களை ஏதோ விட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. 6% போட்டோம், 9% போட்டோம், பாகிஸ்தானுக்கு 19% போட்டோம், பங்களாதேஷுக்கு 19% போட்டோம், வியட்நாமுக்கு 17% போட்டோம். ஆனா எங்க பேச்சை கேட்க மாட்டேங்க. உங்களுக்கு 25%, உங்களுக்கு 25% வரி விதிக்கிறோம். இந்தியாவிலிருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்குள்ள வந்தாலும் 28%. அதோட நிறுத்தல. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் நம்ம பெட்ரோல் டீசல் பயன்படுத்தலாம். நம்மை பொறுத்தவரை உலகத்துல எந்த நாடு நமக்கு பெட்ரோல் டீசல் கொஞ்சம் குறைவான விலையில கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குறோம். ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம். நீ ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோல் வாங்குற, அதற்கு 25% வரி விதிப்பு. மொத்தமாக 50% இந்தியாவினுடைய வரி விதித்திருக்கிறார். அதனால்தான் பிரதமர் அவர்கள் ஐயா MS சுவாமிநாதன் அவருடைய 100ஆண்டு விழாவில் புதுடெல்லியில 3 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையை தான் பேசினாங்க. இதுவரை பிரதமர் அவர்கள் ட்ரம்பை எதிர்த்து பேசல, ஒரே வார்த்தையை பேசினாங்க. நான் என்னுடைய விவசாயிகளோடு என்றும் இருப்பேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான விலையை கொடுப்பதற்கு இந்த நாடு தயாராகும். இன்னைக்கு விவசாயிகளோடு நான் நிற்பதற்காக, நிற்க வேண்டும் என்பதற்காக
இந்த நாடு அடுத்த 6 மாதம் 1 வருட காலத்திற்கு ஒரு விலையை கொடுப்பதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அப்ப என்னங்க, அப்ப விவசாயிகளை மையப்படுத்தி ஆட்சி நகரும் பொழுது விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. விவசாயிகளுக்காக ஒரு நாடு இருக்கிறது. ட்ரம்ப் கேட்கறது ஆரஞ்சு பழத்தை விடு, பையனை விடு, இதை விடு, அதை விடு, முட்டை விடுன்னு கேட்கிறோம். நாம் விடுவதற்கு தயாராக இல்லை. காரணம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு பிரச்சனை. அதனால் என்னுடைய நம்பிக்கை அடுத்து வரக்கூடிய எல்லா பட்ஜெட்டிலுமே நம்முடைய மோடி அவர்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக விவசாயிகளை எப்படி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ குறைந்தபட்சம் இன்னும் 5 மடங்கு ஊக்கப்படுத்துவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக நடக்கும். அன்னைக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்புக்கான திட்டம் சில லட்சம் கோடிகள் தேவைப்படுகிறது. அது 2-3 பேஸ்ல பண்ணா முடிச்சிடலாங்கம்மா. அதுல பெரிதும் லாபம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு லாபமாக இருக்கும். அதுவும் நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஐயா அம்பலவான செட்டியார் அவர்களை போன்ற ஒரு மனிதர்களுக்கு உயரிய கௌரவம் கிடைக்க வேண்டும். அதெல்லாம் எங்களை போன்ற மனிதர்களுடைய பொறுப்பு. அதற்காக நாங்கள் போராடுவோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதல் திட்டத்தை உருப்படியாக முடித்துவிட்டு இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தை 7ஆம் தேதி நீங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க ஐயா. இன்னைக்கு மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க 22 ஆகஸ்ட் இந்த நாள் வரும் பொழுது முழுமையாக எல்லா குட்டைகளுக்கும் நாங்கள் தண்ணீர் அனுப்பியிருக்கோம். இப்ப இருந்து 11 நாள் முடியும் பொழுது. அதனால் எங்களுடைய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை, இதுக்கு மேல விவசாயி சண்டை போட முடியாது. இதுக்கு மேல விவசாயி இதுக்கு மேல விவசாயி ரோட்ல புரள முடியாது. இதற்கு மேல விவசாயி போராட்டம் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் விவசாயி இழந்தாச்சு. புதுசாக கண்ணீர் உற்பத்தி பண்ணணும். அதனால் நிச்சயமாக இவர்களுக்கு செவிமடுத்து ஆகஸ்ட் முடிவதற்கு முன்பு எல்லா குட்டைகளுக்கும் தண்ணீரும், இன்னைக்கு முதல்வர் அவர்கள் உடுமலைப்பேட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, தேர்தலுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஐயும் அறிவிக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய இந்த மேடையில் இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையாக வைப்போம். நம்ம கட்சி இருக்கு, கூட்டணி கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. இதை நாம் நம்முடைய தேர்தல் முழக்கமாகவும் கையில் எடுப்போம். இன்னைக்கு ஆட்சி நாம் இல்லை, நம்ம ஆட்சி வரும்பொழுது நாமும் முழக்கம் எடுப்போம். இதுக்கு மேல அரசியல் பேசினா தவறா போயிடுவது. அரசியல் இல்லாத ஒரு மேடை எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அதனால் நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 செயல்படுத்தப்பட வேண்டும். 1 முழுமைப்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு மறுபடியும் முன்னுரிமை கொடுத்து தமிழகத்துல விவசாய பெருமக்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க, அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் இருக்கிறார். தேனியிலிருந்து நம்முடைய கருப்பையா, வாழை கருப்பையா அண்ணன் 4 நம்முடைய விவசாய பெருமக்கள் பாராளுமன்றத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சந்திச்சாங்க. ஒரு 25 நிமிடம் ஐயா நரேந்திர மோடி ஐயா கிட்ட 4 விவசாய பெருமக்களும் கோரிக்கை வச்சாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வர இருக்கு. இந்த 4 விவசாய பெருமக்களும் ஐயா மோடி அவர்களை பாராளுமன்றத்தில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும். அது அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் அறிவிப்பாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் காத்திருக்கு. அதுவும் நல்லபடியில அது முடியட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், போராடினவங்க முகத்தை நாங்கள் பார்த்ததில்லை. இதற்காக எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கும் நம்மால் அஞ்சலி செலுத்த முடியல. பெயர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த மேடையில் நின்று கொண்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதற்கு போராடி 60 ஆண்டு காலத்துல போராடி எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே அவர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் ஐயாவுடைய புத்தக வெளியீடு நிகழ்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், மூத்தவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பெரியோர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும், 3வது தலைமுறை வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் ஆவணப்படுத்த வேண்டிய புத்தகம் மட்டுமல்லங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திற்கும் இது போகணும். மக்கள் அதை படிக்கணும். அதே மாதிரி நாங்கள் எல்லாம் அதை செய்து காட்டுகின்றோம். ஒரு நூலகத்திற்கும் போகணும். அதையும் நாம் செய்து காட்டுவோம். நிச்சயமாக ஐயாவுடைய வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை. அதை செய்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை வைத்துக் கொள்கின்றேன். நன்றி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குட்டைகளுக்காக 1400 குட்டைகளுக்கான மனுவை கொடுப்பதற்கு முன்பே